RRR படத்திற்கு பிறகு ராஜமௌலி இயக்கும் அடுத்த படத்துல தெலுங்கு சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு அவர்கள் நடிக்கிறாரு. இந்த படம் புதையலை தேடி செல்லும் ஒரு சாகச கதையாக அமைக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுது. படத்துல கதாநாயகி பிரியங்கா சோப்ரா நடிக்க கீராவாணி இசையமைக்கிறாரு. வால்ட் டிஸ்னி நிறுவனம் இந்த படத்தை மிக பிரம்மாண்டமாக தயாரிக்கிறாங்க. படத்துடைய பெரும்பாலான காட்சிகள் காடுகளை மையப்படுத்தி எடுக்கப்படுதாம். ஒரிசாவில் ஷூட்டிங் நடைபெற்ற நிலையில அடுத்த கட்டமாக வாரணாசியில செட் அமைக்கப்பட்டு வருது. இந்த நிலையில இந்த படத்துடைய முதல் லுக் போஸ்டர் மகேஷ் பாபு அவர்களுடைய பிறந்த நாளுக்கு வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா இன்னும் வேலைகள் முடியாததால நவம்பர் மாதத்துல தான் வெளியாகும் அப்படின்னு ராஜமௌலியே அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாரு. இந்த படம் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக 2000 கோடிகளுக்கு மேல வசூல வாரி குவிக்கும் அப்படின்னு ரசிகர்களுமே எதிர்பார்க்கறாங்க. அதனால இந்தியா மட்டும் இல்லாம வெளிநாடுகளிலுமே இந்த படத்தை பெரிய அளவுல ரிலீஸ் பண்றாங்களா. இந்த நிலையில இந்த படத்துல பலமொழி நடிகர்கள் ஏற்கனவே நடிச்சிட்டு இருக்க நிலையில தற்போது தமிழ்ல இருந்து டாப் பிரபலம் ஒருவரை ராஜமௌலி அவர்கள் தூக்கியிருக்காரா. சோ இதற்கு ஐடியா கொடுத்ததே நம்ம மகேஷ் பாபு அவர்கள் தான் அப்படின்ற தகவல் வெளியாகி வைரலுமே ஆகிட்டு இருக்கு. மகேஷ் பாபு அவர்களும் தளபதி விஜய் அவர்களுமே நல்ல நண்பர்கள் அப்படின்றது பலருக்குமே தெரிந்த விஷயம் தான். இந்த நிலையில பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களோ பாலிடிக்ஸ்ல இறங்கிட்டாரு. சோ அவருடைய கடைசி படம் ஜனநாயகன் தான். இதன் பிறகு அவர் சினிமா படங்கள்ல நடிக்கவே போறதில்ல அப்படின்னுமே அறிவிச்சிட்டாரு. ஆகையால இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு மகேஷ் பாபு அவர்கள் இந்த படத்துல விஜய் சாரை கொண்டு வர முடிவு பண்ணிருக்காராம். சோ அதனை ராஜமௌலியுடன் பேசி ஒரு முடிவுக்கு வந்து தற்போது பாத்தீங்கன்னா இந்த படத்துல தளபதி விஜய் அவர்கள் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ண போவதாக ஒரு தகவல் வைரல் ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.